கேள்வியே கிடையாது. உன் சக்தியை மீறின ஒரு காரியத்துக்கு உனக்கு கொஸ்டினே கிடையாது. தொழுக மறந்துட்டோம், தொழுக கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழுது ஆகணும். இன்ன சலாத்தை காணத்தல் மூமினின கிதாபம் மௌகூதா, மூமின்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது குர்ஆன் கடமைன்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு நாள் தொழுகை மறந்துட்டேன். மறதிங்கிறது உள்ளம் சார்ந்தது, மூளை சார்ந்தது. மூளை ஷார்ப்பா இருந்தா மறந்துருக்க மாட்டோம். உள்ளத்துல கொஞ்சம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருந்தா மறந்துடுவோம். மறந்து போச்சு. இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் கேட்க முடியும், ஏன்டா மறந்த கேட்கறாங்களா? இல்ல, மறந்துட்டேன் சார். எப்படா மறக்க போச்சு? சாப்பிட மறக்கியா கேட்பான். ஏதாவது ஒரு வேலையை சொல்லி இப்ப வேலைக்காரன்ட்ட மாணவர்களுக்கு மறந்துட்டேன் அப்படின்னா, திங்க மறக்கியா தூங்க மறக்கியா அப்படின்னு கேட்போம்ல. அல்லாஹ் அப்படி கேட்க மாட்டான். மறந்துட்டியா விட்டுரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்காக நீ உனக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன். எப்ப உனக்கு நினைவுக்கு வருதோ அப்ப நீ தொழுதுக்க. இன்னைக்கு இஷா தொழுகணும், ஏதோ பேசிக்கிட்டே இருந்த மறந்துட்டேன். மறந்து விட நாளை கழிச்சு ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது முந்தா நாள் பயன் பண்ணிட்டு இருக்கோம், அன்னைக்கு இஷா தொழலைய மறந்துட்டேன்னு நினைவு வருதா? 2 நாள் கழிஞ்சாலும் சரி, 4 நாள் கழிஞ்சாலும் சரி, பிரச்சனை இல்ல. எப்ப நினைவுக்கு வருதோ அப்ப தொழுதுக்கோ. அப்போ உன் மேல குற்றம் பிடிக்க மாட்டேன். அதுக்காக உனக்கு தண்டனை கிடையாது. ஏன்? அது ஓ சக்திக்கு உட்பட்டது இல்ல, ஓ சக்தியை தாண்டினது. நானா தீர்மானிச்சு மறக்க முடியுமா? இன்னைக்கு எப்படியாவது இஷா தொழுகைய மட்டம் போற்ற வேண்டியதான், மறந்துட வேண்டியதான். மறக்க முடியுமா? நல்ல நினைவு நினைக்கும். அப்படி மறக்காம கடைசி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட மண்டையை விட்டு மறக்காமலே நின்று நினைக்கும். அல்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ் கல்லிபுல்லா நஃப்ஸன் இல்லா வஸாஹா, உள்ளத்துல உள்ள மேட்டருக்கு கவலைப்படாதப்பா, உனக்கு உன் சக்தியை மீறினது என்று சொல்லி முதலில் சொல்ல சட்டம் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி மரணிக்கக்கூடிய தருவாயில இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே விதியாக்கி இருந்த ஒரு கடமை, நீங்க சொத்து பத்துகளை விட்டுட்டு போனீங்கன்னா 2வது அத்தியாயம் 180வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். குத்திபா அலைக்கும் இதா ஹலர அஹதகுமுல் மௌத்து இன் தரக்க கைரனில் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன். என்ன சொல்றான்? மரணிக்கின்ற தருவாயில் இருக்கிற ஒருவர், அவரிடத்திலே சொத்துக்களும் இருந்தால், அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் தான் மரணித்ததற்கு பிறகு அந்த சொத்து பத்துக்களை எவ்வாறு பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வசியத்து செய்துவிட்டு செல்லட்டும். இது அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஹக்கன் அலல் முத்தகீன், இறையச்சமுடையோருக்கு இது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சட்டம் சொல்லியிருந்தால் எல்லாரும் வசியத் செஞ்சுட்டு தான் போகணும் மரணிக்கிற நேரத்துல. இது முதல் விதியாக இருந்துச்சு, ரொம்ப காலம் பின்பற்றப்பட்டு கொண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டா அல்லாஹ் இந்த சட்டத்தை மாத்திரம், வசியத் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை மாத்தி எல்லாத்துக்கும் வசியத் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுல. திடீர்னு போய்கிட்டே இருந்தா ஆக்சிடென்ட்ல விழுந்துருச்சு, என்னதுக்கு ஆகுறது? அவர் எங்க போய் வசியத் செய்வாரு? வசியத் மரண சாசனம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விடுகிறது. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான், வசியத்துங்கிறது நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு சட்டத்தை மாற்றுகிறான். 4வது அத்தியாயம் 11வது வசனம், 12வது வசனம், 176வது வசனம் ஆகிய வசனங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறான். அதுல ஒரு சொத்துரிமை சம்பந்தப்பட்ட எல்லா செய்திகளையும் சொல்லி, ஒருத்தர் இறந்துட்டா அவருக்கு சொத்து இருந்தா அவருடைய தந்தைக்கு எவ்வளவு, அவருக்கு பிள்ளை இருந்தா தந்தைக்கு எவ்வளவு, பிள்ளை இல்லாட்டி தந்தைக்கு எவ்வளவு, பிள்ளைல ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு, பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு. ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா வாரிசுரிமை சட்டத்தை, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தால் இது இறைவனுடைய வேதம் தான்ங்கிற அடிச்சு சொல்றதுக்கு அப்படி ஒரு அளப்பரிய சான்றாக வாரிசுரிமை சட்டத்தை யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும். பொம்பளைக்கு ஒரு பெர்சன்டேஜ், பொம்பளை பிள்ளைக்கா ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பிள்ளைக்கு 1 மடங்கு கம்மி, ஏன் பொம்பளை பிள்ளைக்கு குறைக்கிறோம்? பிள்ளை இருந்தா மனைவிக்கு 1%, பிள்ளை இல்லாட்டி மனைவிக்கு வேற பெர்சன்டேஜ், எதுக்கு இப்படி கூட்டுறோம், இதுக்கு இப்படி குறைக்கிறோம்? ஒண்ணுல நியாயத்தோடு தர்க்கத்தோடு சரியான காரண காரியங்களோடு உலகம் ஏற்று பின்பற்றினால் உலகத்துல சொத்துரிமையில எந்த பிரச்சனையும் வராது. அப்படிப்பட்ட அற்புதமான சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வச்சு, இனிமே நீ ஆம்பளை பிள்ளை இவ்வளவு எடுத்துக்க, தகப்பனாருக்கு இவ்வளவு கொடு, மனைவிக்கு இவ்வளவு கொடு, மாமிக்கு இவ்வளவு கொடு, மச்சானுக்கு அதெல்லாம் நீ சொல்ல தேவையில்லை. ஆரம்பத்துல சொன்ன சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி வேறு சட்டத்தை இறக்கி வைத்தான் இந்த வாரிசுரிமை சொத்துரிமை சட்டத்துல என்று பார்க்கிறோம். அதே நேரத்துல வசியத்து செய்ய தேவையில்லைன்னு தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய வசியத்து செய்ய கூடாதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. வசியத்து சட்டத்தை எல்லாம் மாத்தினால, நீ வசியத்து செய்ய கூடாதுன்னு மாத்தல, வசியத்து செய்ய தேவையில்லை. இந்த சட்டம் வந்துருச்சு, திருமணி எதுக்கு வசியத் செய்யறேன்? ஒருத்தர் வசியத் செய்ய விரும்புகிறார். வசியத்துல மரண சாசனம், மரணிக்கிற நேரத்துல சொத்து பத்துக்களை என்னுடைய மறைவுக்கு பிறகு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றதா வசியத்து. அதை ஒருத்தர் கொடுக்க சொல்ல நினைத்தால் சொல்லலாம். அவருக்கு ஒரு லிமிட்டை கொடுத்துட்டு இஸ்லாம்,
இந்த லிமிட்டுக்குள்ள நீ சொல்லிக்க. ஏன்னா நீ மரணித்ததற்கு பிறகு இந்த சொத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ல போற. உலகத்துல இருக்கும்போது நீ உசுரோடு இருக்கும்போது பயன்படுத்துறதா இருந்தா அதுல யாரும் கேட்க மாட்டான். நான் சம்பாதிச்சது ஏன் சொத்து யாருக்கும் கொடுப்பேன், பள்ளியாசலுக்கும் கொடுப்பேன், வீட்டும், அது கேள்வி கிடையாது. என் மரணத்துக்கு பிறகு பிரிச்சுக்குங்கன்னு சொல்ல போற. இப்போ மரணத்துக்கு பிறகு பிரிச்சுக்கிறதா இருந்தா அதுக்கு நியாயங்கள் வேணும். நீ பெற்றிருக்க பிள்ளை இருப்பான், உன்னுடைய மகள் இருப்பாங்க, உன் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அதையெல்லாம் கவனிச்சுதான் நீ ஒண்ணு சொல்லணும். அதனால வசியத்து செய்ய உனக்கு அனுமதி இருக்குது. 3 மொத்த சொத்துல 3 பங்கா வச்சு அதுல 1 பங்கு அளவுக்கு நீ வசியத்து செய்யலாம். நான் என் மரணத்துக்கு பிறகு என் சொத்தை இப்படி இன்னாருக்கு கொடுத்துருங்கன்னு எழுதி வைக்கிறதா இருந்தா எந்த 3 லட்சம் ரூபாய் இருக்கு வச்சுக்கோ சொத்து, அதுல 1 லட்சம் ரூபாய்க்கு வசியத்துலாம் 1 லட்சத்தை இன்னாருக்கு கொடுத்துருங்க, பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க. அதுவும் அந்த வசியத்தை யாருக்கு செய்யணும்னா, எனக்கு 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோ, மூத்த மகன் மேல எனக்கு ரொம்ப பாசம், இளைய மகன் மேல பாசம் இல்ல, உடனே எனக்கு 3ல 1 பங்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, அத மூத்த மகனுக்கு அந்த 1 லட்சத்தை வச்சு அப்படி எழுதிட முடியாது. என் சொத்துல இருந்து யாரு வாரிசாக வருவார்களோ அவர்களுக்கு வாரிசு நான் வசீல் செய்ய முடியாது. யாரு வரமாட்டாங்களோ அவங்களுக்கு தான் செய்யும். ஊர் பள்ளியாசம் இருக்கும், இவர் சொத்துல பள்ளியாச ஜமாத்து நிர்வாகம் வாரிசா வராது. பள்ளிவாசலுக்கு கூடு, மதரசாவுக்கு கூடு, ஏதாவது ஒரு ஏழைக்கு கூடு. இந்த சொத்துல வாரிசாக வராதவர்கள் எவரோ அவர்களுக்கு தான் வசீல் செய்யணும். 3ல் 1 பங்கு தான் வசீல் செய்யணும். ஒரு ஆளு தெரியாம 3 லட்சம் வச்சிருக்கிறவரு 2 லட்சத்தை அவருக்கு கொடுத்துருன்னு எழுதிவிட்டார். இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டப்படி செல்லாது. 1 லட்சம் செல்லும், மொத்தமே 3 லட்சம் தான் இருக்குது. அவரு 3ல 2 பங்கு அவனுக்கு கொடுத்துட்டாரு. இஸ்லாமிய சட்டப்படி செல்லாதப்பா, 1 லட்சத்தை பிடிச்சுக்க, 2 நாங்க எடுத்துக்குவோம், 2 பங்கு வச்சிட வேண்டியதான். அப்படிதான் இஸ்லாம் வழிகாட்டுகிற. இது கூட புகாரியில 3936 2742 ஆகிய செய்திகளில் பார்க்கலாம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மரண நேரத்துல ரொம்ப முடியாம இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு. ரசூலுல்லாஹ் போய் அவரை சந்திக்க போறாங்க. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, யார சொல்ல, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆனா இதை நான் எல்லாத்தையும் தர்மம் செய்ய நினைக்கிறேன், ஊசிபி மாலி குல்லிஹி, என்னுடைய மொத்த சொத்தையும் நான் தர்மமா கொடுக்கறதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதெல்லாம் மொத்த சொத்தையும் கொடுக்கறது அதெல்லாம் கொடுக்க கூடாது, அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குற. உடனே அவர் சொல்றார், அப்ப அந்த சத்தக்குடி சுலிசை மாலி, என்னுடைய சொத்துல 3ல 2 பங்கு கொடுத்துட்டா, 3 பங்கு வச்சு ஒரு 2 பங்கு கொடுத்துட்டா அப்படிங்கிறார். அப்ப காலலா, அதுவும் கூடாது, அது எப்படி. அடுத்து கேட்கிறான், அப்ப சத்தக்குடி சத்ரி, சரி என் சொத்தை 2ஆ பங்கு வச்சு 1 பங்கு பிள்ளைகளுக்கும் 1 பங்கு நான் தர்மமா கொடுத்துட்டா, காலலா, அதுவும் கூடாது அப்படிங்கிறான். கடைசியாக 2 பேருடைய பேச்சுவார்த்தையில முடிவு ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, 3ல 1 பங்கு கொடு. அஸ்ஸுலுஸ் அவர் கேட்கிறார், 3ல 1 கொடுக்கட்டா, சரி 3ல 1 கொடு. வஸ்ஸுலுசு கபி கசீர், 3ல 1 கூட அதிகம் தான், அது கூட ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல கொடு. ஏன்னா காரணத்தை விளக்குறாங்க, இன்னக அன் தவற துர்ரியத்துக்கு அக்னியா கைரும் மின் அன் ததரஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன நாஸ். உன் வாரிசுகளை மற்றவங்கள்ட்ட கையேந்திர பிச்சைக்காரர்களாக நீ விட்டு செல்வதை விட அவர்களை தேவையற்றவர்களாக போதுமான தன்னிறைவோடு செல்வந்தர்களாக விட்டு செல்வதுதான் மேலப்பா, உன் பிள்ளைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடு என்று சொல்லி நபிகள் நாயகம் போதனை செய்தார்கள் என்ற செய்தியை புகாரின்னு நாம பாக்குறோம். அப்ப இந்த வசியத் சம்பந்தப்பட்ட சட்டமும் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.